வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம், கொரோனா பரவல் தடுப்புக்கான வழிமுறைகளை விளக்கும் சிறப்பு கவியரங்கம். கவியரங்க தலைமை வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்கள். முகக்கவசம் என்ற தலைப்பில் கவிஞர் பழ பாஸ்கர். தனிமனித இடைவெளி பற்றி கவிஞர் சிவகங்கை ராஜாராம். கை கழுவுதல் பற்றி கவிஞர் பா தென்றல். பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி கவிஞர் பாரதி ராணி அழகப்பன். தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி முனைவர் ரத்தின சந்திரமோகன். தென்றலே, உன் கவிதைகள் மரபு கவிதையா, புது கவிதையா, வசன கவிதையா? கழிவறை போய் வந்தால் கை மட்டுமல்ல, கழிவறையையும் கழுவ வேண்டும் தங்கையே. உன் கவிதை நம் செய்யுள் பாடப்பகுதி போல் இருக்கிறது. கை கழுவுதலை விட உடம்பு கழுவுவதை உரத்து சொன்னாய். கை கழுவுவதை விட உடம்பு கழுவுவதை உரத்து சொன்னாய். எல்லாம் இங்கே மறத்து போனது மங்கையே, எல்லாம் இங்கே மறத்து போனது மங்கையே. ஆரோக்கியத்திற்கு சிறந்த வழி சொன்னாய். இன்னும் சொல்ல நிலுவை என்ன இருக்கிறது தங்கையே, நிலுவை என்ன இருக்கிறது? அடுத்து பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு பற்றி பாரதி அழகப்பன் சொல்ல வருகிறார். வரகு சாமை கேழ்வரகு, விறகு அடுப்பு மண் சட்டி, பிறகு என்னென்ன உண்டுமோ மரபு சொல்ல வருகிறார். வரகு சாமை கேழ்வரகு, விறகு அடுப்பு மண் சட்டி, பிறகு என்னென்ன உண்டுமோ மரபு சொல்ல வருகிறார். முன்னொரு காலத்தில் என்று கதைகளில் வரலாற்றில் படித்தோமே, அதுபோல முன்னொரு காலத்தில் என்று கதைகளில் வரலாற்றில் படித்தோமே, அதுபோல பழங்கால உணவுகள் நல்லதென கிழங்கள் சொல்லியதை கிழங்கள் புலம்புகின்றன என்று நாம் சொன்னோம். கிழங்கள் புலம்புகின்றன என்று நாம் சொன்னோம். இப்போது கிளம்புகின்றன இந்த வார்த்தைகள் எங்கு நோக்கினோம்? இப்போது கிளம்புகின்றன இந்த வார்த்தைகள் எங்கு நோக்கினோம்? தமிழுக்கு கொடை கொடுத்த பாரதியா? பெண்ணே, நீ தமிழுக்கு கொடை கொடுத்த பாரதியா, இல்லை கல்விக்கு கொடை கொடுத்த அழகப்பாவா? இல்லை கல்விக்கு கொடை கொடுத்த அழகப்பாவா? கவிதைக்கு கொடை கொடுக்க வந்தாயா? கவிதைக்கு கொடை கொடுக்க வந்தாயா? நீ பாரதியின் அக்கினி குஞ்சா? நீ பாரதியின் அக்கினி குஞ்சா அல்லது வெள்ளரி பிஞ்சா? பாரதியின் அக்கினி குஞ்சா அல்லது நீ வெள்ளரி பிஞ்சாவா? பார்க்கலாம். தென்றலே, உன் கவிதைகள் மரபு கவிதையா, புது கவிதையா, வசன கவிதையா? இன்று புறம் தந்த பெற்றோருக்கும் சான்றோளாய் உயர்த்திய பேராசிரிய பெருமக்களுக்கும்
தங்கை பாரதியின் தாழ்மையான வணக்கங்கள். தமிழ் வணக்கம். பைந்தமிழ் சாரதியின் பாட்டிற்குள் கலந்த செந்தமிழ் தாயே, என்னை சீர்தூக்குவாயே. எந்த நிலையிலும் ஏற்றம் பல தந்தே, முந்து நிலையினை முகிழ்த்திடுவாயே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, கண்ணல் மொழியே, என்னுள் கருத்தாய் நிறைந்தவளே, முன்னம் வந்தே என்னாவில் இறங்கி முழுமதியாய் என்னை உயர்த்திடுத்தாயே. தலைமை வணக்கம். வித்தக கவிபாடு முத்துக்கவியே, சித்தத்தை தமிழ்வாழ் வைத்தே சிலிர்ப்பவரே, முத்தமிழ் கவிபாடி மூவுலகும் புகழ்ந்தேற்றும் உத்தம கவியே, உயர்ந்த தலைமையே, உரைத்தேன் உமைக்கே உளம் மகிழ்ந்த வணக்கம். சபையோர் வணக்கம். வள்ளல் அழகரின் வான்புகழ் தன்னை தெள்ளு தமிழில் தெளித்திடும் நேரலை, உள்ளம் முழுவதும் உவகையில் துள்ள வெள்ள வருகையாய் விதைத்தேன் அணிவணக்கம். வெல்லும் மனம் கொண்ட வினைத்திறச் சான்றோருக்கு, என்னுடன் கவிபாட இணைந்திட்ட ஏறுகளுக்கு எழிலாய் ஓர் வணக்கம் இயம்புகிறாள் பாரதி. இவள் பாரம்பரிய உணவு. இந்திய நாட்டினர் இயம்பும் உணவுமே இந்தியர் யாக்கையை இரும்பென காக்கும். சிந்தனை செய்தே செயல்படத் துணிந்தால் சிந்திடார் மண்ணில் செயலிலா செய்கை. முந்தைய சான்றோர் முறைப்படி தந்தார் விந்திய வெற்பாய் விடியலும் கண்டார். முத்தன சத்தை முளைத்திடும் வித்தில் கொத்தன தந்தே கொடுத்தார் விளைச்சலை. உத்தமர் துறந்த உணவாளே இன்னல் ஒலித்ததே உலகில் கொரோனா நோயாய். இழைத்தவர் உண்ண எடுத்தனர் எல்லை, இடையிலே கொஞ்சம் கருப்பு வெள்ளம். கொளுத்தவன் கொண்டான் கொள்ளை உணவாய், குறைந்ததே தேக கொழுப்புகள் அன்றே. உரைத்து சென்ற முன்னோர் மொழியும் விரட்டி அடித்தவே நோயினைவே. உரைத்து சென்ற முன்னோர் மொழியும் விரட்டி அடித்ததே நோயினையே. முட்டி வலிக்கு முடக்கத்தான் என்றே நெட்டி முறித்தால் பாட்டியும் அன்றே. சுட்டி ஒருவரும் பெயர்கொளா புல்லில் கட்டி கரும்பாய் குழந்தையும் வளர்ந்ததே. எட்டி நின்றதாலே எடுத்தோம் முகக்கவசம் இன்று. இவையெல்லாம் எட்டி நின்றதாலே எடுத்தோம் முகக்கவசம் இன்று. தொட்டு விடாதிருக்க தீநுண்மி நம்மையே. தூதுவளை துவையல் தீர்ந்த துன்பம் ஏதுமற்றே மறைந்ததே மண்ணில் நம்மால். தண்டை பிரண்டையில் தாளித்த குழம்பும் அண்ட விடாதே அருகிய நோயினை அங்கத்திலே. தண்டை பிரண்டையில் தாளித்த குழம்பும் அண்ட விடாதே அருகிய நோயினை அங்கத்திலே. நுரையீரல் காற்றில் நோயும் கரையும் உரைத்த இவற்றை உண்டால் நலமே. இடுப்பு எலும்பிற்கு இறுக்கம் தந்ததே பருவம் கண்டபோது பார்த்த உளுந்துக்களி. பிள்ளை பேற்றிலே பெண்படும் வலி போக்க அள்ளி உண்ண அன்னை பணித்தாளே. துள்ளி எழுந்தே தூரமாய் நின்றோம், எள்ளி நகைக்கிறது இயற்கையும் இன்றோ. துள்ளி எழுந்தே தூரமாய் நின்றோம், எள்ளி நகைக்கிறது இயற்கையும் இன்றோ. செல்கள் எல்லாமே செயல் இழந்ததால் சேர்ந்ததே கொரோனா செழிப்பாய் உடலில். செல்கள் எல்லாமே செயல் இழந்ததால் சேர்ந்ததே கொரோனா செழிப்பாய் உடலில். கருப்பட்டி வெள்ளம் கலந்தே இட்டு விருப்பமாய் ஆட்டியே வீட்டிற்கு வந்ததே செருகள வீரனாய் நுரையுடன் நல்லெண்ணெய். ஒரு முறை உண்ண உடலிலே மாற்றம் கண்டோம். கேழ்வரகு கலியும் கம்பு கூழும் கேள்விக்குறியாய் புருவம் உயர்த்த கேட்பாரற்றே நெடுவழிச்சாலையில் பசி போக்க பாண்டவரின் துணையாய். ஆயினும் உண்பர் ஆருயிர் காக்க, ஆயினும் உண்பர் இவற்றையெல்லாம் தங்கள் ஆருயிர் காக்கவே. சர்க்கரையும் கொழுப்பும் சரீரத்தில் ஏறிய பின்னே சிவப்பு அரிசியில் சேர்ந்திட்ட ஊட்டத்தை உவப்பாய் உண்பவர் உரமுடன் வாழ்வாராம். வயலிலே விளைந்த மயிலும் புளிக்கீரையும் உய்வு தந்ததே உடலுக்கு இரும்பு சத்தாய். சீரகமும் சிறுமிளகும் சிறப்பாக இஞ்சி பூண்டும் ஓரம்மி அரைத்துமே உள்ளிட்டால் உள்நாக்கில் நீர் சுரக்கும், ஊரங்கும் வாசத்துளைக்கும். சீரகமும் சிறுமிளகும் சிறப்பாக இஞ்சி பூண்டும் ஓரம்மி அரைத்துமே உள்ளிட்டால் உள்நாக்கில் நீர் சுரக்கும், ஊரங்கும் வாசம் துளைக்கும். உடலிலே துணிந்திட்ட தீநுண்மியும் ஓடியே போகும். தட்டிலே தட்டிய இட்டிலி மணமும் ஒட்டாமல் உதிரும் இடியாப்ப உணவும் ஒரு நாளும் மறவாதே. ஆவியிலே வேக வைத்த அவளும் கொழுக்கட்டையும் ஆண்டாண்டு காலமாய் அரும்புகள் பாடுதையா. உண்டு மருந்தாய் ஒரு முறையேனும், உண்டு மருந்தாய் ஒரு முறையேனும் அண்டி வந்த கொரோனாவை விரட்டும்.
இன்றுள்ள நிலையோ நன்றாக இல்லையே, என்னவே மிடிமை கொள்ளுதே மனம், கன்று நாடிய பசுவின் சொல் நன்றன்று என்றே நவின்றே, விரைவு உணவின் மேல் விளைவு கொண்டேகி துரித உணர்விற்குள் தொலைத்திட்ட நாவால் தின்று கொழுத்தே தோற்று போகிறதே கொரோனாவின் பாசக்கயிற்றில். தின்று கொழுத்தே தோற்று போகிறதே கொரோனாவின் பாசக்கயிற்றில். நேற்றைய பொழுதின் வினைத்திறன் எல்லாம் இன்றைய பொழுதில் இச்சரிக்கப்பட்டே நாளைய விடியலை நம்பிட முனைவதில்லை. மறந்து போன பழமைக்குள் பதிந்தாலே மறத்து போகாது உடலும் உள்ளமும். மறந்து போன பழமைக்குள் பதிந்தாலே மறத்து போகாதே உடலும் உள்ளமும். கறந்து வாழ துணிந்திடில் கரைந்து போவோம் காற்றுடனே. உணவே மருந்தென உணர்வு கொள்வீர், மருந்தை உணவாய் மனத்தில் ஏற்காதீர். உடல் செழிப்புற உள்ளம் விழிப்புற எடுப்பீர் நவதானியம் நாவினிக்க. உலகின் விழிப்பு உடலின் உழைப்பு, தின உடைத்தோளும் தேருமே உணவால். பணம் உடைத்தென்று பழியாகி போகாதீர். பாரதத்தின் பவித்திரங்களே, நம் தேசத்து உணவை தேர்ந்தே உண்பீர். வேசத்தில் விளைந்த வித்திற்கு விலை போகாதீர். மோசக்காரனாய் மேனி நுழைந்த நாசக் கொரோனாவை நாடு விட்டே துரத்துவோம். மோசக்காரனாய் மேனி நுழைந்த நாசக் கொரோனாவை நாடு விட்டே துரத்துவோம். கவிக்கு செவி கொடுத்த புவியோர்க்கு சிறுவையில் பாரதியின் செழிப்பான நன்றி. பாரம்பரிய உணவு பற்றி பாரதி அழகப்பன் சொன்னார். வாரந்தோறும் எண்ணெய் குளியலும் வரமாகும், உடம்புக்கு உரமாகும். பாரம்பரிய உணவு பற்றி பாரதி அழகப்பன் சொன்னார். இது தவிர வாரந்தோறும் எண்ணெய் குளியலும் வரமாகும், உடம்புக்கு உரமாகும். நுரையீரல் என்னும் அறையை காக்க, நுரையீரல் என்னும் அறையை காக்க ஓமவல்லி இலைகள் உதவும் தங்கையே, ஓமவல்லி இலைகள் உதவும் தங்கையே. களியை சொன்னாய் கூளை சொன்னாய் வலியை சொன்னாய் வாழ்வதற்கு, களியை சொன்னாய் கூளை சொன்னாய் வலியை சொன்னாய் வாழ்வதற்கு. தகவல்கள் திரட்டி தமிழ்ப்பா வகையில் அகவல் நடையில் அளித்தாய் பெண்ணே, தகவல்கள் திரட்டி தமிழ்ப்பா வகையில் அகவல் நடையில் அளித்தாய் பெண்ணே. பிரண்டை உளுந்தங்களி இரண்டை சொன்னாய், பிரண்டை உளுந்தங்களி இரண்டை சொன்னாய் உடம்புக்கு ஆகும் என்று. அம்மியில் அரைப்பது கும்மி அடிப்பது போனது தங்கையே, அம்மியில் அரைப்பது எல்லாம் எங்கே, கும்மி அடிப்பது போனது தங்கையே. அடுக்கடுக்காய் அடுத்தடுத்து எடுத்து சொன்னாய், அடுக்கடுக்காய் அடுத்தடுத்து எடுத்து சொன்னாய். உயிர் கரையக்கூடாது, உயிர் கரையக்கூடாது மறையக்கூடாது என்று நிறைய சொன்னாய். உயிர் கரையக்கூடாது மறையக்கூடாது விரைவில் என்று நிறைய சொன்னாய். மனம் நிறைய சொன்னாய். மனம் நிறைய வாழ்த்துகிறேன் பாரதியே. முகக்கவசம், தனி மனித இடைவெளி, கை கழுவுதல், பாரம்பரிய உணவு எல்லாம் தேவைதான், எல்லாம் அவசியம்தான். எல்லாம் தாண்டி தடுப்பூசி கட்டாயம், தடுப்பூசியே நம் உயிரை காப்பாற்றும். தடுப்பூசி கட்டாயம், தடுப்பூசியே நம் உயிரை காப்பாற்றும். சளி இருமல் காய்ச்சல் எனில் முன்பெல்லாம் வந்த பின்னே இடுப்பூசி போடுவோம். சளி இருமல் காய்ச்சலெனில் முன்பெல்லாம் வந்த பின்னே இடுப்பூசி போடுவோம். இப்போது வரும் முன்னே தடுப்பூசி போட வேண்டியுள்ளது, இப்போது வரும் முன்னே தடுப்பூசி போட வேண்டியுள்ளது. சளி இருமல் காய்ச்சலெனில் முன்பெல்லாம் வந்த பின்னே இடுப்பூசி போடுவோம். இப்போது வரும் முன்னே தடுப்பூசி போட வேண்டியுள்ளது. போட வேண்டும், போட வேண்டும் கட்டாயம். போடவில்லை எனில் கொரோனா போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கிறது. போடவில்லை எனில் கொரோனா நம்மை போட வாய்ப்பு இருக்கிறது. கல்வி இருட்டை தடுத்தாட்கொண்டு அறிவொளி வெளிச்சம் பாய்ச்சிய முன்னாள் முதல்வர். கல்வி இருட்டை தடுத்தாட்கொண்டு அறிவொளி வெளிச்சம் பாய்ச்சிய முன்னாள் முதல்வர் சந்திரமோகன் அவர்கள் கவிதை எடுப்பூசி கொண்டு தடுப்பூசி தயாரித்து வந்துள்ளார். உங்கள் கவிதைக்கு மறுப்பூசி போட முடியுமா? உங்கள் கவிதைக்கு மறுப்பூசி போட முடியுமா என்ன முதல்வரே? வாருங்கள், உங்கள் கவிதை நிறைவு கவிதை, உங்கள் கவிதை நிறைவு கவிதை. சந்திரனே அமாவாசையில் மறைவு கவிதை, அமாவாசை அன்றைக்கு மறைவு கவிதை. சந்திரனே அமாவாசை அன்றைக்கு மறைவு கவிதை. சந்திரனே இன்றைக்கு நீங்கள் பூரண நிலவாய் பொழியுங்கள் ஒளியை. சந்திரனே இன்றைக்கு நீங்கள் பூரண நிலவாய் பொழியுங்கள் ஒளியை.
நேயர்கள் இதுவரை கேட்டது அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம் சிறப்பு கவியரங்கத்தின் 3ஆம் பகுதி. இதன் நிறைவு பகுதி அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.